ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈத் டைமில் அவுட்டிங் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டை கூட்டிகிட்டு நான் வெளியே கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸு, தொட்டி எல்லாம் வந்துருக்கு. என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். லைட் செட்டிங்லாம் வச்சு நல்லா சூப்பராக வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு உள்ளே வரும்போது ஒரு குட் ஃபீல் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தான் என்ட்ரன்ஸ் அவுட்டிங் தெரியுது இங்கேன்னு பார்க்கும்போது. போட் தொட்டி, ராட்டினம் தொட்டி இருக்குது. உள்ள நிறைய ஷாப்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போய் என்ன தான் நம்ம வந்து வருஷம் அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து புதுசாக செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பலூன் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச பானிபூரி சேல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், பக்கெட்டு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்னு நிறைய திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ்லாம் வந்து புது மாடலில் புதுசாக அந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பிடிச்சிருந்தா நம்ம வந்து பார்த்து வாங்குறது தான். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கிச்சன் டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இல்லை, ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் இதில் உள்ள வீடியோவில் பார்க்கலாம், ஃபுல்லாக பாருங்கள். க்ரௌடு பார்த்தீங்கன்னா வாடகைக்காக க்ரௌடு இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால சுற்றி ஒன்று இடத்த பார்த்தோம். ஃபெஸ்டிவல் வந்தாலே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டி பசங்க அந்த இடத்துல பசங்க ஜம்ப் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே ஒரு கார் தொட்டி இல்லை சில பசங்க உட்காந்துருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே கிட்ஸ் ரொம்ப சின்ன பசங்க தான் அதிகமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பலூன் மாதிரி உள்ள ஒரு மேலே சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த பசங்க வந்து சரிக்கிட்டு விளையாடுறாங்க. பார்க்குறதுக்கு இந்த இடம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பசங்க, குட்டி பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வாடா என்னுடைய ஃபேவரெட்டு. என்ன தான் ஷவர்மா, சிக்கன் சொல்லிட்டு ஃப்ரைட் சிக்கன் என்ன சாப்பிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாடா சாப்பிட்றது வந்து தனி ஸ்பெஷல் தான். இதுக்கு ஒரு பெரிய க்ரௌடே இருக்குது இந்த இடத்துல. நம்ம பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு எடுக்கிறாங்கங்க. ஆனால் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் ரால் வச்சு அந்த எண்ணெயில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. ஸோ அது மிஞ்சின கூட்டம் வந்து அந்த இடத்துல நிறையா இருந்துச்சு. நானே வாங்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. ஹை ஃப்ளேமில் நல்லா பொரிச்சு எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தோசைக்கல், அப்புறம் சப்பாத்தி கொள்ள அந்த பண்ணுற எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. இங்கே ஜாடி இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. கூட்டம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சின்ன பசங்களுக்கு உள்ள டாய்ஸ் வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக நிறைய அந்த ஐட்டம்ஸாக இருக்குது. எவ்வளோ பெரிய போட் தொட்டி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடினா கூட வானத்தை தொடுற மாதிரி அளவுக்கு நல்லா ரொம்ப தூரத்துக்கு தான் போகணும். தொட்டி பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. அப்புறம் செயின்ஸு, கிளிப்ஸுன்னு சொல்லிட்டு லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஹேண்ட்பேக்ஸு, நிறைய திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப்பும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தேன். பட் என்னோடய திங்ஸ்லாம் வந்து என்ன எனக்கு மைண்டில் ஒரு விஷயம் தோணுச்சுன்னா டக்குன்னு வாங்கிடும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்குறது, ஏதாவது தோணுச்சுன்னா டக்குன்னு வாங்குறது. எல்லோரும் என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. பட் நிறைய ரொமாயிண்டு எல்லாமே திங்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பசங்க டாய்ஸ் இருக்குது சுற்றிடும். அதெல்லாம் தொட்டி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பில் இருக்குது. ஆனால் உயரத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ ஒரு ஹைட்டாக போட் தொட்டியில் லென்த்தாகவும் இருக்குது. ஆடுற விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு 1/2 hour நானும் கீழே நின்று வாடா வாங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய மைண்ட் வாடாவில் இருந்ததுனால வாடா அப்படியே 1/2 hour வெயிட் பண்ணி நானும் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் சுற்றி பார்த்துன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறது அது ஒரு சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.